செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த புத்தூர் வயல் சாலையில் நின்று கொண்டிருந்த ஒற்றை காட்டு யானை தாக்க முற்பட்ட போது அவ்வழியாக வந்த இளைஞர்கள் தப்பியோடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஞானசேகர். ஞானசேகர், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த புத்தூர் வயல் சாலையில் நின்று கொண்டிருந்த ஒற்றை காட்டு யானை தாக்க முற்பட்ட போது அவ்வழியாக வந்த இளைஞர்கள் தப்பியோடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதனை திரையில் பார்த்து வருகிறோம். புத்தூர் வயல் சாலையில் நின்று கொண்டிருந்த ஒற்றை காட்டு யானை தாக்க முற்பட்ட போது அவ்வழியாக வந்த இளைஞர்கள் தப்பியோடும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஞானசேகர். ஞானசேகர், வணக்கம். விவரங்கள். வணக்கம் லட்சுமி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றியுள்ள பகுதிகளில் தற்பொழுது யானைகள் உணவு தேவைக்காக ஊருக்குள் நடமாடி வருகின்றன. கூடலூரை சுற்றியுள்ள பகுதியில் பலாப்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் யானைகளுக்கு பிடித்த உணவான பலாப்பழத்தை உண்பதற்காக யானைகள் பகல் நேரங்கள் மட்டுமின்றி இரவு நேரங்களிலும் குடியிருப்பு பகுதியில் சுற்றி வருகின்றன. இந்நிலையில் கூடலூர் அடுத்த புத்தூர் வயல் சாலையில் சமரிட்டன் தனியார் மருத்துவமனை அருகில் இரவு 10 மணி அளவில் யானை ஒன்று சாலையில் நின்று கொண்டிருந்துள்ளது. புத்தூர் வயலில் இருந்து கூடலூர் செல்வதற்காக இருவர் இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனை அருகில் வரும்பொழுது திடீரென எதிரே யானை நிற்பதை பார்த்து வாகனத்தை திருப்ப முயற்சித்துள்ளனர். அவர்களை பார்த்து யானை தாக்குவதற்காக முற்பட்ட போது அவர்கள் இருசக்கர வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு ஓடி உயிர் தப்பியுள்ளனர். தற்பொழுது மருத்துவமனை வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகர். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.